அன்பிற்கினிய செம்மொழி சிற்பி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது நீர் சேகரிப்பு. நீரின்றி அமையாது உலகு என்பார்கள். நீரின்றி அமையாது மனித வாழ்க்கை. நீரை சிக்கனமாக செலவழிக்க வேண்டும் என்பார்கள். அதைவிட அடுத்த நிலையில் நாம் இருக்கிறோம். நீரை சேமிக்க வேண்டும், சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய நீரில் நன்னீருடைய அளவு 23% மட்டுமே. அத்தகைய ஒரு சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக நீரினை சேமிப்பது எப்படி என்பதுதான் இன்றைய பதிவில் நாம் காண இருக்கிறோம். நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நீரில் பார்த்தோம்னா ஒவ்வொரு வீடுகள்லையும் குறைஞ்சபட்சம் 300 லிட்டர்லேருந்து 400 லிட்டர் வரை பயன்படுத்துகிறோம். எவற்றுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம்? குளியல், பாத்திரம் துலக்குதல், துணிமணி துவைத்தல், இப்படி நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த நீர் 300 லிட்டர் நீர் பயன்படுத்துகிறோம்னா இந்த உடல் நிலையை சுத்தம் செய்தல், பாத்திரம் சுத்தம் செய்தல், துணிமணிகளை துவைத்தல், இதற்கெல்லாம் ஆகக்கூடிய அந்த தண்ணீர் என்பது 50 லிட்டர் கூட இருக்காது. மீதி எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தின பிறகு அசுத்த நீராக தான் வெளியேறுகின்றன. எப்படி நம்ம மழைநீரை சேகரிப்பதற்கு ஒரு மழைநீர் தொட்டி அமைத்து அதனுடைய மழை நீரானை 20 அடிக்கு 25 அடி கீழே கொண்டு விடுறோமோ, அதே போல நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நீரில் அசுத்த நீரை அந்த பூமிக்கு அடியில் கொண்டு நம்ம விட்டுட்டோம்னா அந்த நீரானது அடுத்த நிலையில் வெளிவருகின்ற போது தூய்மையாகத்தான் வெளிவரும். இதற்கு நம்ம தனியாக எதுவும் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை கிடையாது. நம்ம அந்த அசுத்த நீரை கொண்டு போய் ஒரு வாய்க்காலை விடுறதோ அல்லது தோட்டத்திலேயோ பூச்செடியில் விடுறதோ அல்லது வீணாக ஒரு சாக்கடை நீர் மாதிரி நம்ம விடுறதோ இல்லாமல் நாம் வைத்திருக்கக்கூடிய மழைநீர் சேகரிப்பு தொட்டிலேயே இணைத்து விட்டுட்டோம்னா பூமிக்கு அடியில் போய் நிலத்தடி நீரை உயர்த்தி நல்லதொரு பலனை தரும். நாம் இதே மாதிரி ஒரு குடும்பத்தில் செய்தோம்னா சுற்றி இருக்கக்கூடிய 3 கிலோமீட்டர் வரை தண்ணீர் பஞ்சமே வராது என்கிறார்கள். ஆகவே பூமிக்குள்ள நாம் எந்த அசுத்த நீரை அனுப்பினாலும் அது தூய்மையான நீரைத்தான் நமக்கு தரும். அதனால தான் இந்த பூமியை பெண்ணாக உருவகித்து பொறுமையின் அம்சமாக நாம் பார்க்கின்றோம். நன்றி. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொலைவில் இருந்தாலும் தொடர்பில் இருப்போம். நன்றி.